பிரைஸ் தி லார்ட். அநேகருடைய பெருமூச்சு தெரியுங்களா, பாஸ்டர் என் வீட்டில் நான் நிம்மதியாக தூங்க முடியல, வீட்டில் அமைதியாக இருக்க முடியல, எப்பயுமே ஒரே சண்டை, குழப்பம், போராட்டம். நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ தேவனை ஆராதிக்கிறோம், நாங்கள் எல்லாம் சர்ச்சைக்கு தான் போகிறோம், ஏன் எங்களுக்கு மட்டும் பிரச்சனை, போராட்டம்? கடவுள் சில நேரங்களில் இருக்கிறாரான்னு கூட எனக்கு சந்தேகம் வருகிறது என்று பல பேர் சொல்கிறதை நாம் கேள்விப்படுவோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ நமக்கு என்ன நினைக்கிறோம்? பிசாசு பண்றான், யாரோ கலகம் பண்றாங்க, யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க வந்துட்டு வீட்டுக்கு விட்டு போனாங்க, வீட்டில் இவங்க வந்துட்டு போனது வீட்டில் சண்டை, குழப்பம், நல்லா இருந்த மனைவி, நல்லா இருந்த பிள்ளைகள், நல்லா இருந்த கணவருக்குள்ள ஒரே டிஸ்டர்பன்ஸு. அதெல்லாம் யாரும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால வர பிரச்சனை இல்லை. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. பாருங்க, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ. அப்போ ஒரு வீட்டில நீங்க செய்ய வேண்டியது நன்மை. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா அவளை ஆகாரத்தை கொடுங்க, விசாரிங்க, தண்ணி கொடுங்க. வரும்போதே அவங்க எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும், ஏன் வரணும், எதுக்கு வரணும் என்று சந்தேகங்கள், தவறாக பேசுவது, தவறாய் தூத்தி திரிவது, குறை சொல்லுவது, மற்றவர்களை குறித்து வீட்டில் கூறி அரட்டடிப்பது, கேலி கிண்டல் பண்ணுவது, பரிகாசம் பண்ணுவது, இவைகளை விட்டு விடுங்கள். அவளை விட்டு விடுங்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மையை பேசுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஒரு முறை காயினை பார்த்து சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாருங்க, நீ நன்மை செய்து பாருங்களேன். பரிசுத்தவான்கள் பரிந்து பேசி பாருங்களேன். அவருடைய குறைகள் பேசுவதை விட்டு விட்டு, ஊழியக்காரருடைய குடும்பம் நடக்கிற சம்பவத்தை பேசுவதை விட்டு விட்டு, சபையில் நடக்கிற தவறுகளை பேசுவதை விட்டு விட்டு, ஊழியக்காரர் அப்படி போயிட்டா அப்படி போயிட்டா சொல்லுவதை விட்டு விட்டு, அவளுக்காக பரிந்து பேசி கண்ணீர் விட்டு அவளுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று பேசி பாருங்கள். உங்க வீட்டில் பிசாசால வர தீமைகள், பிசாசால வர தீமையான காரியங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் உங்க வீட்டில் இருக்காது. நீங்கள் நிம்மதி அடைவீர்கள், நன்மை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள், வீட்டை விட்டு தீங்கு நீங்க வேண்டாமா, பிள்ளை சொல்லி நீங்க வேண்டாமா, அசுத்தாவி நீங்க வேண்டாமா, பொல்லாத வியாதி நீங்க வேண்டாமா, சண்டை நீங்க வேண்டாமா, நீங்கள் நன்மை செய்ய. ரோமர்ல வாசிக்கிறோம் 12:21 வாசித்து பாருங்க. தீமை நன்மையால் வெல்ல வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். மறந்து விடாது, சோர்ந்து போவார். நன்மை செய்ய சோர்ந்தே போவார், தீமையே செய்வார். நம்முடைய தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது. நீ நன்மை செய்வதற்காகவே பிறந்திருக்க, கவலைப்படாது. 3 யோவான்ல யோவான் சொல்லும் போது, தீய திறப்போ எனக்கு தீமை செய்தா. என்ன நடக்குது? யோவானை குறித்து மக்கள் மகிழ்ச்சியா பேசும்போது, சந்தோஷத்தோடு பேசும்போது ஏற்றுக்கொள்ள மனதில்லை. தீய திறப்பு தவறு செய்கிறார். அந்த ஊழியக்காரர் சரியில்லை, அவர் பார்க்கதான் அப்படி, அவர் பின் வாழ்க்கை சரியில்லை, அவர் குடும்ப வாழ்க்கை சரியில்லை சொல்லி குறை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்போமானால், என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை தவறி போய்விடும். நீங்கள் தேவனை காண முடியாமல் போய்விடும். தீமை செய்கிறவன் தேவனை காண்பது என்று வேதம் சொல்ல. 3 யோவான் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் நம்மளால் நன்மையை பேச முடியவில்லை? நம்மளால் நன்மையை செய்ய முடியவில்லை? ரோமர் 7:19 வாசித்து பாருங்கள். பவுல் அங்க சொல்லுகிறார், நன்மை செய்ய நினைக்கிறேன், விரும்புகிறேன், நான் விரும்பாததை செய்கிறேன், நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணத்தை தடுக்கிறது. என்னை யாரு விடுவிப்பா என்ற அங்கலாய்ப்போடு, குமரல் வேதனையோடு அபாயம் விடுகிறார் பவுல். நன்மை செய்ய விரும்புகிறேன்,
ஜெபிக்க விரும்புகிறேன், உதவி செய்ய விரும்புகிறேன், யாரை பத்தி குறை சொல்லாம இருக்க விரும்புகிறேன். ஐயோ, என் மனைவிக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், கோவப்படுகிறேன், என்னை அறியாமல் தீமையை பேசி விடுகிறேன். நீங்கள் நீதிமொழி புஸ்தகம் 14:22 வாசித்திருப்பார். நன்மை யோசிக்கிறவனுக்கு கிருபையும் சத்தியம் உண்டா. நன்மை யோசித்துப்பார். நீங்க பேசுவதற்கு முன்னே நன்மை யோசித்துப்பார். பிறர் அவமதிக்காமல் இருந்து பார். நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். நன்மையினால்தான் கிருபையும் சத்தியம் உங்களுக்கு உண்டாகும், எனக்கு உண்டாகும். நன்மை யோசித்துக் கொண்டே இருங்கள், நன்மை பேசித்துக் கொண்டே இருங்கள், நன்மை செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவராக இயேசு அப்போஸ்தலர் 10:38 இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவே திரிந்தார். அந்த வித்து தான் உனக்கு எனக்குள்ள. நம்ம வாழ்க்கையில நன்மை செய்ய பழகுங்கள், நன்மை பேச பழகுங்கள், நன்மை யோசிக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மை யோசிக்கிறவன் கிருபையும் சத்தியம் உண்டே. தீமை யோசிக்கிறவனுக்கு தவறுகிறான் அல்லவா. நன்மை செய்ய விடாதபடி கட்டியிருக்கிற பாவ கட்டுகள் அறந்து போகும். நன்மை யோசிக்கவும், நன்மையை பேசவும், நன்மை செய்யவும் உங்களுடைய பலன் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதம் கேட்கிற செய்தி மூலியமா வல்லமை தொடரட்டும். நான் ஏன் செய்யணும் என்று துணிகரம் கொள்ளாதபடி நன்மை செய்யக்கூடிய குணங்கள் உண்டாகும், மனப்பக்குவங்கள் உண்டாகும். ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மை செய்யுங்க. ஆமென்.